இந்தியால 2033வது வருஷத்துக்குள்ள எல்லாருக்கும் கட்டாயம் இன்சூரன்ஸ் கிடைக்கிறத உறுதி செய்ய போறோம் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய நாடாளுமன்றத்துல நடந்த கேள்வி நேரத்துல பதிலளிக்கிற விதமா பேசின நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியால இருக்கிற இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின பல முக்கியமான தகவல்களை கொடுத்திருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். பொதுவாகவே இந்தியால இந்த இன்சூரன்ஸ் செக்டார் அப்படிங்கிறது நிறைய கவனம் செலுத்தப்பட வேண்டிய செக்டார் அப்படின்னு தான் பல எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. ஏன்னா இந்தியர்கள் கிட்ட இன்சூரன்ஸ் அப்படிங்கறது பத்தின அவேர்னஸ் பெரிய அளவுல போய் சேரல. ஒரு சிலர் மட்டும்தான் இன்சூரன்ஸ் பத்தின அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கு, இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. மற்றபடி பெரும்பாலான மக்கள் இன்சூரன்ஸை பெருசா கன்சிடர் பண்றது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னும் பல பேர் ஆபீஸ்லயே இன்சூரன்ஸ் கொடுத்துறாங்க, அதனால எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. பட் இந்த ரெண்டு மென்டாலிட்டியுமே ரொம்ப தவறு. என்னதான் ஆபீஸ்ல நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்திருந்தாலும் கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே தனிப்பட்ட முறையில ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும் அப்படிங்கறத பல பினான்சியல் பிளானர்ஸும் இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ்ல வேலைகள்லாம் எவ்வளவு அன்சர்டன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு நமக்கு லே ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னாலோ, இல்ல பிங்க் ஸ்லிப் அப்படின்னு சொல்லப்படுற உங்களை குவிட் பண்ண வைக்க போறாங்க அப்படின்னாலோ, இல்ல உங்களை பெஞ்சுக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னாலோ, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல பல நிறுவனங்களோட பாலிசி படி பார்த்தோம் அப்படின்னா உங்களால இன்சூரன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம எம்ப்ளாயி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இன்சூரன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாம ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில இன்சூரன்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தா இருக்கு. சோ இந்த சூழ்நிலையில தான் இந்தியால இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்ல தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கடந்த 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டர்ல 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்க அலோவ் பண்ண போறோம் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட் அப்பவும் ஹெல்த் இன்சூரன்ஸோட பிரீமியம்ல நிறைய டிஸ்கவுண்ட் வேணும், அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது பல பேரோட கோரிக்கையாவும் இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் நாடாளுமன்றத்துல இந்த இன்சூரன்ஸ் பத்தின கேள்வி நிதியமைச்சர் முன்னாடி வைக்கப்பட்டது. அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்திய கவர்மெண்டோட டாப் பிரியாரிட்டியில இருக்கிறதே ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். வர 2033க்குள்ள இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கறத நாங்க என்ஷூர் பண்ண போறோம் அப்படிங்கறது தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது வரைக்கும் இந்தியால இந்த இன்சூரன்ஸ் செக்டர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்கும்போது 2024-25 இந்த நிதியாண்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 58 கோடி பேர் வரைக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் செக்டர்ல 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுனால இந்தியால ரொம்ப நோட்டபிள் அமௌண்ட்ல இன்சூரன்ஸ் செக்டர் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்படி 2033க்குள்ள இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் நாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வழி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு அவங்க கிட்ட என்ன பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்டோட 2 ஸ்கீம்ஸை கோட் பண்றாங்க. ஒன்னு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ரெண்டாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த 2 ஸ்கீம்ஸையும் நாங்க இன்னும் இன்டென்ஸா எல்லார்கிட்டயும் எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த 2 ஸ்கீமுமே இப்ப ஆக்டிவா தான் இருக்கு, இதனால நிறைய மக்கள் பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் ரொம்ப அக்ரெசிவா இன்னும் வைடரா இந்த ஸ்கீமை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த ஸ்கீமை ரூரல் பகுதிகளிலையும் ரொம்ப வேகமா எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னும், இதுவரைக்கும் 25,000 கிராம பஞ்சாயத்துகளை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னும், இந்த கிராம பஞ்சாயத்துகள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின அவேர்னஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்கீம்ல மக்களை என்ரோல் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ ஆல்ரெடி எடுத்திருக்கிற நடவடிக்கைகளான 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதும், இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எல்லா பகுதிகளிலும் பெனட்ரேட் ஆகிறதையும் என்ஷூர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாலிசி டெசிஷன்ஸும் பெரிய அளவுல ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின அவேர்னஸ் மக்கள் மத்தியில கொண்டு வரும் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல என்னதான் கவர்மெண்ட் இதை ப்ரையாரிட்டியா நினைச்சு இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் இந்தியால இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கதான் செய்யுது அப்படின்னு நிதியமைச்சர் அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. ஆனா எவ்வளவு வேகமா முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் இந்த கேப்பை நாங்க கம்மி பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பாலும் இந்தியால ஹெல்த் இன்சூரன்ஸை மக்கள் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல, அது ஒரு முக்கியமான விஷயமா யாரும் நினைக்கிறது இல்ல அப்படிங்கிற கவலை பல பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கான நடவடிக்கைகளை ரொம்ப வேகமா எடுக்கதான் போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நாடாளுமன்றத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு பர்சனலா எந்த டைம்லலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இதை படிக்கிறவங்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிய வரும்.